ஜெய் ஸ்ரீராம். என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது கடகம் ராசிக்கு இந்த 2026 திருநள்ளாறில் நடைபெறும் சனி பெயர்ச்சி எப்படிப்பட்ட ஒரு நல்ல பலனை கொடுக்க போறது. ஏன்னா இந்த 5 ஆண்டு காலமாக நம்ம பார்த்தாச்சு கடகராசியில் பிறந்த அன்பு உறவுகள். கஷ்டம், பிரச்சனை, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், பிடிவாரண்டு, அவமானம், அசிங்கம், ஏமாற்றம், பணத்துல ரொம்ப பிரச்சனை, உடல் ரீதியான சிக்கல், சொந்தத்துக்குள்ளே அவப்பேரு கெட்ட பேரு, இப்படின்னு தடைகள், எக்கச்சக்கமான திருமண தடைகள், திருமண வாழ்க்கையில குழப்பங்களும் இந்த கடக ராசியை ஒரு கலக்கிட்டாரு சனி பகவான். 2 ஆண்டு 7ஆம் இடத்துல கண்டக சனியாக 2 ஆண்டு இப்ப நடந்துட்டு இருக்கிறது இல்லையா. மார்ச் 6ஆம் தேதி 2026 நமக்கு 5 ஆண்டு காலம் நிறைவுக்கு வருது. கண்டகச்சனி பிளஸ் இப்ப நடக்கிறது அஷ்டமச்சனி. கண்டகச்சனியும் அஷ்டமச்சனியும் ஒரு ஆட்டிடுச்சு கடகராசி. சொல்றதுக்கு அந்த அளவுக்கு ஒண்ணு. சனி பகவானோடு யுத்த களத்துல 5 ஆண்டு காலம் நம்ம கடகராசியில் பிறந்த அன்பு உறவுகள் நம்ம எல்லாம் இருந்திருக்கோம். ஏன் நம்மன்னு சொன்ன அப்படின்னா, நானும் கடகராசி தான். கடகராசி அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன, இறக்க குணம் கொஞ்சம் அதிகம். வெளுத்ததெல்லாம் பால்னு நம்பி ஏமாந்து போகக்கூடிய ராசியும் இந்த கடகராசியில் பிறந்த அன்பு உறவுகள் தான். டக்குன்னு மனசு இலகிரும் நமக்கு. இந்த 5 ஆண்டு காலங்கள்ல நல்லது கெட்டது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சிருப்போம். எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். இனிமே புதுசா எதுவும் கத்துக்கிற போறது இல்லை, எல்லாமே கத்துக்கிட்டோம் இல்லையா. இனி வரக்கூடிய காலத்தை சிறப்பா நம்ம கணிச்சு, அதாவது என்ன, கணிச்சு செயல்பட வேண்டும். தனிச்சும் செயல்படணும். கணிச்சா மட்டும் பார்த்தாது, இது இப்படிதான் அப்படிதான். தனிச்சு யாரும் நம்ப கூடாதுங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். சனி பகவானோட பெரிய ஆட்டம் 5 ஆண்டு காலம், இழப்பு அதிகம். அவர்கிட்ட நம்ம களத்துல இருந்து நம்ம மீண்டு வெளியில வர்றோம். இப்போ அவர் பிடியில இருந்து நம்ம வெளியில வந்துட்டோம். மார்ச் 6ஆம் தேதி காலையில 7:59 நம்ம வெளியில வர்றோம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர வாரம், வாஸ்து நாள், சங்கடகரா சதுர்த்தி, சங்கடங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய நாள். நமக்கும் சங்கடங்கள் தீர வேண்டும் அப்படின்னா பகவானுக்கு முதல்ல ஒரு நமஸ்காரம் பண்ணி, சனி பகவானுக்கு அப்பனே ஆட்டி படைச்சாலும் அனுபவத்தையும் எங்களுக்கு கத்துக் கொடுத்துட்டேன், படாத பாடு படுத்திட்டேன். இனி வர்ற காலங்கள்ல எங்களுக்கு நன்மை அளிக்கிறதுக்காக உன்னுடைய பார்வை பலனாவது நல்ல பலனா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டி நம்ம பிரார்த்தனை செஞ்சோம். இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு குரு பகவானுடைய வீட்டுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசியில தான் போய் பயிற்சியாக போறார். இது வரைக்கும் கும்பராசியில இருந்தார். கடகராசிக்கு 8ஆம் இடம். ராஜ யோகத்தை தரக்கூடிய அமைப்பாக நமக்கு ராஜயோகம். சனி பகவான் மாறி போறது இடம் ராஜயோகம் இல்லை. அவர்கிட்ட இருந்து பிடியிலிருந்து வெளியில வந்தோம் பாருங்க, அதுதான் நமக்கு ராஜயோகம். இனி சாமர்த்தியமா தெளிவா சிந்தனையோடு நம்ம ஏற்கனவே எல்லாம் எப்படி இருந்தோம், அந்த மாதிரி தவறுகள் பண்ணாமல் ஏமாறாமல், எப்படி தவறுகளோடு ஏமாறாமல் இருப்பது நல்லது. ரொம்ப ஏமாற்றங்க, உறவுகள் மத்தியில ரொம்ப ஏமாற்றம். யாரெல்லாம் நம்ம பெருசா நம்பி இருந்தோமோ அவங்களுடைய சுயரூபம் முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்கும். யார் அவங்களுடைய ரூபம் என்ன, அவங்களுடைய உருவம் என்ன, அவங்களுடைய குணம் என்ன, எல்லாத்தையும் பகவான் நம்ம காட்டிட்டார். இனிமேல் நம்ம எப்படி இருக்கணும், நமக்கு ஒரு நல்ல காலம் பிறக்க போகுது. குரு பகவானும் இந்த வருஷத்துல நமக்கு மிகப்பெரிய ஆதாயத்தை கொடுக்க ரெடியா இருக்கார். இது வெறும் கோச்சார பலன். உங்களுடைய ஜாதகத்துல ஏதாவது கிரக கோளாறுகள், தசா புத்தி சரியில்லாம ஏதாவது நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா அதுக்கு எளிமையான பரிகாரத்தை நீங்க செஞ்சிருங்க, முன்கூட்டியே செஞ்சிருங்க. ஏன்னா இந்த கடகராசியில பார்த்தோம்னா 3 நட்சத்திரம். இந்த ராசிக்கு அதிபதி சந்திரன். அதனால நிலைப்பாடு இல்லாத ராசின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ராசி என்ன சொல்லுவாங்க, நிலைப்பாடு இல்லாத ராசி. ஒரு முடிவை எடுப்பது, திடீர்னு முடிவை மாற்றுவது. இப்படி ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரத்தில் சந்திரபவன் எப்படி பிரவேசிக்கிறாரோ அதே போல் நம் மனசும் எப்படி மரம் விட்டு மரம் பாய்ந்து கொண்டே இருக்கும், குரங்கு போல. இங்கதான் நம்ம தெளிவா இருக்கணும். இது நல்லது அது நல்லது நம்பிடக்கூடாது. எதுவா இருந்தாலும் ஆராய்ச்சி செய்துதான் உள்ளே இறங்கணும். நமக்கு அனுபவத்தை கொடுத்துட்டார் பகவான், நம்மளுக்கு எல்லாம் கத்துக் கொடுத்துட்டார் பகவான்.
எல்லா வலியும் வேதனையும் நமக்கு கொடுத்துட்டார். இழப்புனா என்ன, பகைனா என்ன, துன்பம்னா என்ன, கஷ்டம்னா என்ன, ஏமாற்றம்னா என்ன, ஏமாற்றம் அதிகம். இதெல்லாம் கத்துக் கொடுத்த பகவான் நமக்கு அவருடைய கருணை கண் பார்வையால நல்ல விஷயத்தை செய்ய போறார். அற்புதமான நிகழ்வு நடக்க போகுது கடகராசி அன்பர்களுக்கு. கவலையே பட தேவையில்லை. ஏன்னா குரு பகவான் நமக்கு மிகப்பெரிய ஆதாயமா உச்ச பலனுக்கு வரப்போறார். ஆனா இருந்தாலும் இந்த சனி பகவானுக்கு 3 பார்வை இல்லையா? இந்த 3 நட்சத்திரம் என்னன்னு பார்க்கலாம். புனர்பூசம் 4ஆம் மாதம் கடகராசியில பிறந்தவன், இது குரு பகவானுடைய நட்சத்திரம். பூசம் நட்சத்திரம் 4 பாதங்களும் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களும் சனி திசையில், சனி உங்களுக்கு அதிபதி, நட்சத்திர அதிபதி. ஆயிலிய நட்சத்திரம் கடகராசி 4 பாதமும் 1, 2, 3, 4, நீங்க புதன் திசையில பிறந்தவங்க, உங்க நட்சத்திர அதிபதி புத பகவான். இந்த நட்சத்திரத்திலும் பாதத்திலும் இந்த ராசியில பிறந்த அன்பு உறவுகள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் நல்ல காலம் பிறக்க போகுது. ராஜ யோகத்தை சந்திக்கக்கூடிய நேரம் காலம் அருகாமையில். திருமண தடை, உடல் ரீதியான உபதைகள் நீங்க போகுது. திருமண தடை நிவர்த்தி ஆயிடும். திருமணத்துக்காக நீங்க வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல வரனாக, இவ்வளவு நாள் நம்ம வெயிட் பண்ணியிருக்கோம், நல்ல வரனா உங்களுக்கு அமைஞ்சிடும். கணவன் மனைவிக்கு இடையில யுத்த போராட்டங்கள் இருந்திருக்கும், நல்ல ஒரு முடிவுக்கு அனுகூலத்தை தரும். தொழில்ல ஏமாற்றம், நஷ்டம், வேலை இல்லாம, பணமும் கையில இல்லாம கடன் வாங்கி என்னடா வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நமக்கு ஒரு நல்ல வேலை, வருமானம் வரக்கூடிய அமைப்புல கிடைக்க போது ரொம்ப சந்தோஷம். வெளிநாடு தொடர்பு, வெளிநாடு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய முயற்சி 100% வெற்றி பயணத்தை தரும். 8ஆம் இடம் முடக்கம், தடை, எதை தொட்டாலும் துலங்கல, இனி தொட்டதெல்லாம் துலங்கும். பகை விலகும். எதிரிகள் ரொம்ப பேரை நம்ம பார்த்திருப்போம், ரொம்ப பேர் யாருன்னு கூட இருந்தவங்களே குளிப்பறிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களெல்லாம் பகவான் நமக்கு காட்டி கொடுத்திருக்கார். அப்படிப்பட்டவங்களை எல்லாம் நம்ம எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு ஒரு முறை யோசிச்சு அந்த இடத்த நீங்க தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறீங்க. இனிமேலும் ஏமாறக்கூடாது. ஏமாத்தினவங்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை கொடுப்பார் பகவான், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இனிமேல் ஏமாறாம நம்ம இருக்கோம். அதே போல நம்மளுடைய வழிபாடு தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னா ஆதிபராசக்தி வழிபாடு எடுத்துக்கிறேன். பெண் ரூபத்தில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு, உங்களுக்கு எந்த அம்மன் பிடிச்சிருக்கோ அந்த அம்மனை சித்தி பண்ணிக்கிறேன். எப்பயுமே ஒரு தெய்வத்தை சித்தி பண்ணணும். காலையில் எழுந்தாலும் சரி, மாலையில் இருந்தாலும் சரி, இரவாக இருந்தாலும் சரி, அந்த நாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்படி சொல்ல சொல்ல உங்களுக்கு சித்தி ஆயிரும். வாரத்துக்கு ஒரு முறையோ மாசம் ஒரு முறையோ தினமாவது அந்த அம்மனை போய் பார்க்க, ஒரு பூவோ பழமோ வாங்கிட்டு கொடுத்து பார்க்க. இப்படி செய்வதாலும் தினமும் கோளறுப்பதிகம் படிக்கணும். அவ்வளவுதான் போதுமான விஷயம். நமக்கு கடகராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு காலம் வெற்றி தரும். நம்மளுடைய வெற்றி கனி நமக்கு பகவான் கொடுத்துட்டார். போ, என் தருந்து வெளியில போ, அவர் தருந்து வெளியில வந்தாலே போதுமே, முழு நிம்மதி கிடைச்சிருமே. நிம்மதி இல்லாமல் இருந்தவர்களுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய அற்புதமான காலகட்டம் இதோ அருகாமை. மார்ச் 6ஆம் தேதிக்கு மேல இந்த 2026 ஒரு நல்ல மாற்றத்தையும் மன அமைதியும் இந்த குழப்பங்கள்லாம் நீங்கி நமக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்பு சீக்கிரமே இருக்கு. தொழில முடக்கம் இருந்திருக்கும், எல்லாம் முடக்கம் தான், சொல்றதுக்கு என்ன இருக்கு, அடிபட்டாச்சு இல்லையா, நல்லது நடக்கும், நம்பிக்கையோடு இருப்போம், நல்லது மட்டும் நடக்கும். அதேபோல சனியுடைய பார்வை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா 3வது பார்வையா ரிஷபத்து மேல விழுகுது. இந்த ரிஷபங்கிறது நமக்கு ஆதாய ஸ்தானம், 11ஆம் இடம் சொல்லுவாங்க, லாபஸ்தானம். தொட்டதெல்லாம் லாபம் உண்டாகும். தொழில மிகப்பெரிய வெற்றியும் லாபமும் நமக்கு தரக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்து சனி பகவானுடைய பார்வை 7வது பார்வை. இந்த 7வது பார்வை கடகராசி பொறுத்த வரைக்கும் கடகம், சிம்மம், கன்னி 3ஆம் இடம் சொல்லுவார். விசேஷம், முயற்சி வெற்றியாகும். உங்களுடைய காயினும் கஷ்டம் கனிந்து நன்மை தரக்கூடிய பலமாக மாறக்கூடிய அற்புதமான காலம் இந்த காலம் தாங்க உங்களுக்கு. இந்த 2026 மார்ச் 6 இதற்கு மேல ரொம்ப சிறப்பா இருக்கும். 10வது பார்வையாக உங்களுடைய வீட்டுக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியை பார்ப்பதால் நோய், பகை, கடன் தீரும்.
பகை விலகும். இது போதுமான விஷயம். நிம்மதியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், யாருடைய தொந்தரவும் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா குடும்பத்தோடு குழந்தை குட்டியோடு நல்லா சந்தோஷமா இருக்கலாம். சந்தோஷம்னால வேணும், அதுக்கான வழி கிடைச்சாச்சு. உங்க ஜாதகத்துல ஏதாவது ராகுகேது தோஷமோ இல்ல சனி தோஷமோ தசா புத்தி சரியில்லையா அப்படின்னா அதுக்கான எளிமையான பரிகாரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட கொடுத்து பார்த்து தெரிஞ்சு அதுக்கு எளிமையான முறையில பரிகாரம் பண்ணி வச்சுக்கிறோங்க சீக்கிரமே. ஏன்னா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அற்புதமான நாட்கள். கடகராசியில் பிறந்த அன்பு உறவுகளே, இந்த ராஜ யோகத்தை தவற விடலாமா? நம்ம எல்லாம் இருந்துட்டு என்ன கஷ்டம் இருக்குன்னா ஜாதகத்துல ஏதாவது முடக்கம் தடைகள் இருந்திருக்கலாம், தோஷம் இருந்திருக்கலாம், நமக்கு எந்த பலனும் கிடைக்காது. அதெல்லாம் சரியா முறையா நமக்கு நடக்கிற தசாபுத்தி, மெயின் தசாபுத்தி நடக்கிற நட்சத்திர சாரம் பாதம் சாரம் பார்த்து பலன் சொன்னாலே போதும், ஜோதிச்சிடலாம். அதுக்கான பரிகாரம் என்ன, அவ்வளவுதான், போதுமான விஷயம். நீங்க ஜோசியத்தை இப்படியே கேளுங்க, ஐயா இப்ப நடக்கிற தசாபுத்தி சனி பயிற்சிக்கு எப்படி இருக்கு, தசாபுத்தி நடத்துற பாதம் என்ன, தசை என்ன, அதோடைய நட்சத்திரம் எது, எந்த நட்சத்திரம் தசை நடத்துறார், சாரம் என்ன, சாரம் கொடுத்த அதிபதி எங்கே இருக்கார், நல்ல நிலையில இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த அதிபதியோட தேவதைகளை வச்சு வழிபாடு செஞ்சாலே போதுமான விஷயம். அன்பு உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவை நீங்க புதுசா பாக்குறீங்க, இல்லை இன்னும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க. அன்பு உறவுகளே, இது போன்ற நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன், சீதாராம ஜோதிடர். அனைத்து என் அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.